ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் கமலஹாசன் தக்லைஃப் படம் வெளியாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த தக்லைஃப் படம் எப்படி இருக்கு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கமல் நடிச்சிருக்காரு, சிம்பு நடிச்சிருக்காரு, திரிஷன் நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இதுல நடிச்சிருக்காங்க. அதனால இதோட எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்பு மத்தியில இங்க சென்னையில ஆடியோ லான்ச் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு கலந்துகிட்டாரு. சோ அவரை ஹானர் பண்ணணும், அவரை எப்படி அவருக்கான அன்பை செலுத்துறது அப்படின்னு தெரியாம நம்ம கமலஹாசன் என்ன பண்ணாருன்னா கன்னட மொழி தமிழ்ல இருந்தா பிறந்தது அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதை அவர் கேஷுவலா தான் சொன்னாரு. உண்மையிலேயே கன்னடமா இருக்கட்டும், கேரளமா இருக்கட்டும், அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் தெலுங்கா இருக்கட்டும், நிறைய மொழிகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து பிறந்தது சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நீங்களோ நானோ இல்ல மத்தவங்களோ யாருமே சொல்ல, மொழி ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க இதை சொல்லியிருக்காங்க. நீங்க வரலாறுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இதன் அடிப்படையில தான் கமலஹாசன் என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா இது மொழி பிரச்சனையா மாத்தணும் அப்படின்ற இன்டென்ஷன் கமலஹாசனுக்கு இல்லவே இல்லை அப்படின்றத அவரே தெளிவா சொல்றாரு. என்னன்னா தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்தது. அதாவது சிவராஜ்குமாரை அவரை பாராட்டணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணது பேசப்பட்டது. ஆனா இது வேற வகையான புரிந்து கொள்ளப்பட்டது. இது சிவராஜுக்கே ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பின்னாடி உணர்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, வருத்தத்தை எல்லாம் தெரிவிக்கிறார். என்னன்னா இந்த பிரச்சனை இருக்குல்ல, தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது அப்படின்னு அவர் இயல்பா சொன்ன பிரச்சனையை கன்னடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா மொழி பிரச்சனையா மாத்திட்டாங்க. மொழி பிரச்சனையா மாத்திட்டு அங்க ஏகப்பட்ட கலக குரல், ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல் அதிகமா எழும்புனால தக்லைஃப் படத்தை என்ன பண்ண மாட்டோம், ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற ஒரு கும்பல் என்ன பண்ணிச்சுன்னா எழும்பிருச்சு. சோ கமலஹாசன் தரப்புல இருந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. இந்த மாதிரி பேசுனதை இவங்க தவறா புரிந்து கொண்டு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, நீங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்படிங்க நீங்க சொல்லலாம், கமலஹாசனா இருங்க இல்ல வேற யாரனா இருங்க, நீங்க யாரவனா இருங்க, எங்களுக்கு அதை பத்தி கிடையாது, மொழியை பத்தி நீங்க எப்படி இது மாதிரி இழிவா பேசலாம் அப்படின்றத அவங்கள கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் படம் ரிலீஸ், இல்ல கட்டி இல்ல அப்படின்றத நீதிபதி ஐயா என்ன பண்றாரு தெல்ல தெளிவா சொல்லிடுறாரு. உடனே இங்க இருந்து நம்ம கமலஹாசன் நம்ம மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படின்ற ஒரு சூழ்நிலை போயிருந்தது. சோ இதை பாத்தீங்கன்னா கமலஹாசன் சூப்பரா அவருக்கான உரித்தான ஒரு மொழியிலே பாஷையிலேயே நடைமுறையிலே அதை என்ன பண்றாரு ஹேண்டில் பண்றாரு. என்னன்னா எனக்கு படம் முக்கியம் இல்ல, நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, அது சிவராஜ்குமாருக்கே பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கத்தை உண்டாச்சுன்னா அதுக்கு நான் உண்மையிலே வருந்துறேன். ஆனா உண்மையிலேயே சொன்னது விஷயம் இதுதான், ஆனா அது தவறா புரிந்து கொண்டதுதான், நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத அவர் என்ன பண்றாரு, உடனே லெட்டர் அனுப்புறாரு கன்னட திரைப்பட சங்கத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் என்ன பண்றாரு அனுப்புறாரு. உடனே உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு நீங்க வருந்துறீங்க, ஓகே, மொழி பிரச்சனை, உங்களுக்கு மொழி அவங்க மொழி உயர்ந்தது, உங்களுக்கு எல்லா மொழியும் கன்னட மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குது, எல்லாமே நீங்க சொல்றது ஓகே, ஆனா மன்னிப்புன்ற வார்த்தை இல்லையே, இவ்வளவு பேசுன பேச்சுக்கு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கமலஹாசன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தப்பு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும், தவறா புரிந்து கொண்டதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, படம் ஓடலானா கூட பரவாயில்ல, நீங்க ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் தரப்புல இருந்து தில்லா என்ன பண்றாரு போடுறாரு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, கமலஹாசன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நடிகரா இருந்ததா பிரச்சனை இருந்திருக்காரு. இப்போ அவர் கட்சியினுடைய ஒரு தலைவர், அது மாத்திரம் இல்லாம திமுக கூட்டணியில் அங்க வகிக்கிறாரு. திமுக கூட்டணி சார்பா ராஜ்யசபா எம்பிக்கு அவர் போகிறார். இதை எப்படி அரசியல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற பாஜகவும் இங்க இருக்கிற பாஜகவும் திட்டம் தீட்டி என்ன பண்ணாங்க, இது மொழி பிரச்சனையா மாத்தி கமலஹாசனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் கொண்டு நிறுத்தி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு மொழி பிரச்சனையா பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மொழி ஆராய்ச்சியாளர் என்ன உயர்நீதிமன்றம் சொல்றாரு, அவருனா மொழி ஆராய்ச்சியாளர்களா, அவரு கமலஹாசன் மொழி ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு மொழி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நிறைய வல்லுநர்கள் அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. தமிழ் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழியா இருக்கு, தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருக்காங்க, நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதை பேசுறதா சொல்றாரு. இது மொழி பிரச்சனை பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனையே இல்ல, சிவராஜ்குமாரை ஹானர் பண்ணணும், அவரை பாராட்டுன விதத்துலதான் கமலஹாசன் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய வருத்தத்தின் கடிதத்துல என்ன பண்றாரு எழுதிட்டாரு. ஆனா இன்னமும் இதை என்ன பண்றாங்க அரசியலாவே பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கமலஹாசன் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டுருவாரு, ஏன்னா அவருக்கு படம் தான் முக்கியம், தமிழ் முக்கியம் இல்ல,
படம் பிசினஸ் தான் முக்கியம். ஏன்னா அவர் கம்பெனில தான் அந்த ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அவர் தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க, செலவு பண்ணிருக்காங்க. அவருக்கு இந்த 300 கோடி ரூபாய் எடுக்கிறதா மெயினா இருக்கும். அதனால அவர் மன்னிப்பு கேட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு வந்து அரசியலை விட, தமிழை விட, தன்மானத்தை விட படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்கள் தெரிவித்தாங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் படம் எனக்கு முக்கியம் இல்ல, பணம் எனக்கு முக்கியம் இல்ல, தமிழ் மேல இருக்கிற பற்று தான் எனக்கு முக்கியம், அரசியல் தான் எனக்கு முக்கியம். படத்தை நீங்க நிப்பாட்டி வச்சா கூட கவலை கிடையாது. நான் தவறா பேசவில்லை, தவறாய் புரிந்து கொண்டதுனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதை நான் இன்னும் சட்ட ரீதியா எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி நான் எதிர்கொண்டுகிறேன். அங்க படம் ரிலீஸ் ஆகனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வாதத்தை முன் வச்சுட்டாரு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கன்னட அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, ஐயோ போட்ட பால் வந்து வேஸ்டா போயிருச்சே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அங்க புலம்பி தள்ளின்னு இருக்காங்க. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதான் நினைச்சாங்க, கமலஹாசன் மன்னிப்பு கேட்டுருவாரு அப்படின்னு. ஏன்னா கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டாரு. இப்ப அங்க படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இழப்பீடு வந்துடும். ஆனால் இவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் மன்னிப்பு கேட்டாலும் பிரச்சனை இல்ல அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுல கமலஹாசன் மட்டும் பிரதிபலன் அடைவாரா? இல்ல. ஏன்னா நிறைய உழைப்பாளருடைய உழைப்பு இந்த படத்துல இருக்கு. அவங்களுடைய உழைப்புல வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னா, அவருக்கு லாபம் வருதோ இல்லையோ, அந்த உழைப்பாளர்களுடைய உழைப்பு வேஸ்ட் ஆக கூடாதுன்னா இவர் மன்னிப்பு கேட்கறதுல எந்தவித தப்பும் இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. அது மாரி இவர் மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் அது தவறாக புரிந்து கொள்ளப்படாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இப்போ கமலஹாசன் கர்நாடகா தவிர்த்து மத்த எல்லா ஸ்டேட்லயும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. ஆனா கர்நாடகால மட்டும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல. இங்க கர்நாடக அரசும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, உயர் நீதிமன்றமும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கு. இங்க நான் தவறா பேசவில்லை, தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றத கமலஹாசன் அழுத்தம் திருத்தமா என்ன பண்றாரு, சொல்லி இருக்கிறாரு. இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா? தக் லைஃப் படம் வந்து கர்நாடகால வந்து ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா கர்நாடகால கன்னட அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த தியேட்டர் அடிச்சு நொறுக்கி நாங்க தீ வைப்போம் அப்படின்ற ஒரு வன்முறையை தூண்டுற விதத்துல ஒரு எச்சரிக்கை வந்து என்ன பண்றாங்க, பயங்கரமான ஒரு எச்சரிக்கை விட்டு இருக்காங்க. ஆனா இது கர்நாடக அரசு வேடிக்கை பார்க்கிறது அப்படின்ற ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியா நம்ம பார்க்கப்படுது. இங்க தமிழ்நாட்டுல சினிமா துறையில இருக்கிற எல்லா அமைப்புகளும் சரி, கட்சியில இருக்கிற எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் சரி, எல்லாருமே கமலஹாசனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்த கட்ட நகர்வு எப்படியா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.